ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாலட்சுமி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் கோவக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். கோவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம். எங்கே இருக்க இந்தா இருக்குது, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுக்கலாம். இது இருக்குது சோம்பு. நெக்ஸ்ட்டு சீரகம். இது வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஓகே ஃபைன். சோம்பு சீரகம் வந்து இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலெலாம் வந்து பொரியலுக்கு வந்து கம்மியாகவே போட்டாலே போதும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை தான் எடுத்துருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கோவக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், கோவக்காய் வந்து இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். எல்லா கோவக்காயும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதங்கட்டும். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோவக்காய் நீங்கள் வந்து கட் பண்ணும் போது பிங்கிஷாக ஒரு சில கோவக்காய் இருக்கும். பிங்கிஷாக இருக்கக்கூடிய கோவக்காய் வந்து நீங்கள் வந்து பொரியலுக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ரைக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது, மாற்றி சொல்லிட்டேன். ஃப்ரைக்கு ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து என்டையர் கோவக்காவோட டேஸ்ட்டையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் பிங்கிஷாக இருக்கக்கூடிய கோவக்காவை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒயிட்டிஷாக ப்ரௌன் கலராக இருக்க கோவக்காவை தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரைக்கு வந்து ஆட் பண்ணணும். இது வந்து டிப் ஆஃப் த டே. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1 ஸ்பூன் தான் நான் வந்து போட்டிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதாவது உப்பு ஆட் பண்ணோன்னா வந்து சீக்கிரம் வந்து வதங்கிடும். இது வந்து ஒரு டிப்பு. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். சம்மர் டைம்ன்றதுனால வந்து உப்பு வந்து கம்மியாகவே வந்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப வந்து வேர்த்து ஊற்றுறதுனால நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆகும். ஸோ அதனால் வந்து உப்பு வந்து கம்மியாகவே வந்து சேர்த்துக்குங்க. அது வந்து ரொம்ப நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேஷன் ரொம்ப ஆகும் இந்த டைமில். ஸோ அதனால் வந்து உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கோவக்காய் வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து எதுக்கு போடணும் அப்படின்னா, பெருங்காயம் போட்டோன்னா வந்து சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் செரிச்சிடும். அதுக்காக தான் வந்து பெருங்காயம் வந்து பொரியல், குழம்புலலாம் வந்து போடணுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து ஒரு 10லேருந்து 12 கோவக்காய் வச்சு இந்த ஃப்ரை ரெசிபி வந்து பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் முன்னாடியே சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன், அதனால தான் இப்போ வந்து சொன்னேன். ஸோ கோவக்காய் வந்து ரொம்ப வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆனால் போதும், கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். செமி ஃப்ரையாக இருந்துச்சுன்னா தான் வந்து கோவக்காய் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். பேக் டு தி குக்கிங். இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன், அதுவும் 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டாதான் அந்த மசாலா வந்து கோவக்காயில் வந்து நல்லா இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணுன்னா நம்மளோட சூடான சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஆல், பை. ஆக்சுவலி நான் கோவக்காய் ஃப்ரை வந்து ஒரு 4 months பிஃபோர் வந்து ஷார்ட்ஸாக வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ரெசிபி வீடியோ வந்து இது வரைக்குமே வந்து அப்லோட் பண்ணல. அப்படின்றனால இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கோவக்காய் ஃப்ரை, கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், சாம்பார் ரைஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது குவிக் அண்ட் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டூ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல், பை.